Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ராபர்ட் என்ற சின்ன ராபர்ட் ஒரு A+ ஹிஸ்டரி ஷீட்டர் நபர் தான். இவரை நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா இறந்ததுனால தான் நம்ம அவரை பத்தி பேசுறோமே தவிர பக்கத்து ஏரியால இருக்கவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. இவருக்கு கடந்த ஒரு 20 நாள் முன்னாடி தான் சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. இந்த நேரத்தில் 3 வண்டியில் 6 பேர் வந்திருக்காங்க. 6 பேருமே மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. 6 பேருமே இவரை கொடூரமாக வெட்டியிருக்காங்க. வெட்டின உடனே தலையில் வெட்டி அந்த மூளை செதறி இருந்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி மூலம் செதறி இருந்து என்கிட்ட வெட்டுப்பட்டிருக்காங்க. அவங்க தாயாரும் பார்த்துருந்துருக்காங்க. அவங்க சித்தி, ஆமா, அவங்க அத்தையும் பார்த்துருக்காங்க. குடும்பத்தினர் கண்ணு முன்னாடி கொலை நடந்தது. அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அப்பா என்னால என்னங்க பண்ண முடியும், என் பையனை வெட்டினே இருக்காங்க, என்னால என்ன பண்ண முடியும். அவங்க அத்தை சொல்றாங்க, எங்க பிள்ளைய எங்க கண்ணுக்கு முன்னாடியே வெட்டிட்டாங்க. இவங்க எல்லாருமே ட்ரிங்க் அடிட்டு, எல்லாருமே கஞ்சா அடிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இவங்க கானா பாட்டு பாடுறாங்க. இந்த சம்பவம் பண்ண 6 பேரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் இவங்க கூட போயிருக்காங்க. இந்த கானா பாட்டு போடுறதையும் ஒரு ஆள் இப்போ வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா இந்த 6 பேரையும் தனியா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் ஷர்ட்டை கைடி விட்டுட்டு அப்படி போட்டோ எடுத்து இந்த போட்டோவை இதெல்லாம் இவங்க இன்ஸ்டால போடுறாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த ராபர்ட்டை கொலை பண்ண நபர்கள் எல்லாமே இவங்க நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க, அவங்க வீட்டில் இவங்க போய் எதுக்காக சார் கொலை பண்ணியிருக்காங்க? அதான் என்னன்னா, இவங்களுக்குள்ள இதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா போதை தான். ரவுடிகளா இந்த யாரும் வர முடியாது. கஞ்சா போதையில கொலை பண்ணிட்டு ஒன்டே ரவுடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுட்டு அந்த ரீல்ஸை ஜெயிலேருந்து அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். இவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக குண்டர் சட்டம் பதிவு செய்யப்படும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். தலைநகர் சென்னையில ரொம்ப கொடூரமான ஒரு படுகொலை நடந்திருக்கு. அண்ணா நகர் பகுதியில நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்டவர் ராபர்ட். அவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருப்பதாக தகவல். ஒரு கேங் வார்னு சொல்றாங்க. எதன் காரணமாக இந்த படுகொலை நடந்திருக்கு? சமீப காலமாக இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த கொலை பண்ணிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற கலாச்சாரம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்ம தென் மாவட்டங்கள்ல இந்த சுல்லான், அகிலன், சுல்லான், அக்னிராஜ், அதோடைய பாதிப்பு சென்னை வரைக்கும் வந்துருச்சா? குறிப்பாக எல்லாருமே 25 வயசுக்கு குறைவாக தான் இந்த ரவுடிகள் இருக்காங்க. எல்லாருமே இன்ஸ்டா ரவுடிகள், ரீல்ஸ் ரவுடிகள். இத காவல்துறை என்ன செய்யணும்? குறிப்பாக ஏன் இந்த படுகொலை நடந்திருக்கு? இந்த படுகொலையை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சார். தமிழ்நாட்டில் இருக்க ரவுடிகள் இருக்காங்களே தவிர சென்னைக்குள்ள ரவுடிகள் அப்படின்ற பெயர் குறைந்து கொண்டே வருகிறது. நீங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் நிச்சயமா இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. HS ஹிஸ்டரி ஷீட்டர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வெட்டுப்பட்டு இறந்த நபரும் ஒரு A+ ஹிஸ்டரி ஷீட்டர் நபர் தான். ஆனா இவரை நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா அவர் இறந்ததுனால, வெட்டுப்பட்டு கொலை செய்து இறந்ததுனால தான் நம்ம அவரை பத்தி பேசுறோமே தவிர பக்கத்து ஏரியால இருக்கவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. ஏன்டா சென்னை சிட்டிக்குள்ள மற்ற மாவட்டங்கள் மாதிரி ஒரு SP தலைமையிலையோ ஒரு DIG மேற்பார்வையிலையோ ஒரு IG தலைமையிலையோ இருக்க ஒரு மாவட்டம் கிடையாது. சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டிஷன் சிட்டி, ஒரு கிரேட்டர் சென்னை காவல்துறை இருக்கு. இங்க இருந்தாங்க ரவுடிகள், பல பிரபலமான ரவுடிகள் சென்னைக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு யாராலையும் சென்னைக்குள்ள இந்த ரவுடி இருக்காங்க, இந்த இடத்துல ரவுடி இருக்காங்கன்னு ஒரு கட்டத்துல சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இருந்தா கூட அவங்க இருக்க இடம் தெரியாம தான் இருக்கிறாங்களே தவிர இப்போது யாரும் இனி வரும் காலங்கள்ல ரவுடியா யாரும் உருவாகவே முடியாது. ஒண்ணு, இதை முதல்ல இந்த நேர்காணல சொல்லிடணும். ஏன்னு கேட்டா இதுக்கும் இந்த சம்பவத்துக்கு காரணம் இருக்கு. இவங்க அந்த பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ரவுடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலையை செய்திருக்காங்க. இந்த கொலையை பத்தி சொல்லுங்களேன். இந்த கொலையை பத்தி செய்யணும்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ராபர்ட் என்ற சின்ன ராபர்ட் ஒரு பேர். அவருக்கு 28 வயசு. அவங்க தந்தை பேர் எட்வின், தாயார் பேர் பூங்கொடி. சரி. அவருக்கு ஒரு சகோதரர் இருக்கார். அவர் நிறைய பேர் வெளியே சொல்லல, மோசஸ்ன்னு பேர். ஆக்சுவலா இவங்க அண்ணா நகர் பகுதியில் இருக்க சத்யா நகர் அப்படின்ற ஒரு முதல் தெருவில் இருக்க ஆள் தான். இவர்
28 வயசுனா கூட இவர் மேல 16க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. 16க்கும் மேற்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா கொலை, கொலை முயற்சி, கஞ்சா, அடிதடி இந்த போன்ற வழக்குகள் இருக்கா காவல்துறை சார்பில் சொல்லுது. இந்த 16 வழக்கு இருக்கு காவல் நிலையத்தில். பட் அவங்க தரப்புல நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் போலீஸ் போட்ட புட்டப்புன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா இருக்கோன்னா வீட்டை தேடி கொண்டு வந்து இப்போ உங்களையோ அவரையோ கொண்டு வந்து புட்ட போட முடியாது. அப்போ ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபடும் போது காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது ஒன்று. ஆனால் சும்மா இருக்கணும் கொண்டு வந்து பொய் வழக்கு போட்டு போனாங்க. ஏதோ 2 குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதின் பின்னணியாக இவர் மீது 2-3 வழக்குகள் அப்படியே பதிவு செய்யப்படும். இதுதான் இந்த வெட்டுப்பட்டு இறந்த ராபர்ட்டோட காவல்துறைக்கும் அவருக்கும். அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் A+ ரவுடி. A+ல A கேட்டகரி ரவுடி. அவர் கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமாம், கொலை முயற்சி இருக்கு, கஞ்சா வழக்கு இருக்கு, அடிதடி வழக்கு இருக்கு, 16க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இவரும் பல முறை பாத்ரூமில் வழுக்கி விழுந்திருக்காரு. வழுக்கி விழுந்து காலெல்லாம் இவருக்கும் கட்டு போடப்பட்டிருக்கு. இவர் வந்து 26ஆம் தேதி இரவு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 26ஆம் தேதி இரவு ஒரு 7-7:30 மணி இருக்கும். அந்த பகுதியில் அவர் தாயாரும் அவர் தந்தையும் தனியாக இருக்கிறாங்க. அவங்க பாவம் பங்களாக்களில் வேலை செய்கிறவங்க. அவங்க தந்தை தண்ணி டேங்கு க்ளீன் பண்ணுறவர், அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுறவங்க. இது போன்ற எந்த பங்களாவில் கூப்பிட்டு பெருக்கணும், செடி வெட்டணும், மரம் வெட்டணும், க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி வேலை செய்கிறவர் தான் அவர் தந்தையும் அவர் தாயாரும். இவர் வந்து ஆக்சுவலாக இவரோட விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஒரு மனைவி ஒருத்தங்க இருக்காங்க, பேர் திவ்யான் பேர். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள் ஆனோன்னா இவங்க 2018 வந்து இவங்க 1 வயசு குழந்தையா இருக்கும் போதே 1.5 வயசு குழந்தையோட இவங்க மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைக்கே 8 வயசு இருக்கும் இவங்க மனைவிக்கு. இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயம் ஒன்று, திவ்யான்றவங்க. இப்போ அவர் இறப்பு கூட வந்திருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல். 2வது, இவரை விட்டுட்டு அவங்க மனைவி போனாங்கன்னா இவர் சரியில்லாமல், இவரோட கேரக்டர் சரியில்லை, சண்டை அடிதடி பிரச்சனைகள் அப்படின்ற இதில் வந்து இவர் போயிட்டே இருக்கார். ஒன்று. இதற்கு மத்தியில் வந்து 26ஆம் தேதி ஒரு 7 மணிக்கு இவர் மதியானம், இவருக்கு அடந்த ஒரு 20 நாள் முன்னாடி தான் சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. இவர் கூட சிறையிலேருந்து வெளியே வந்தவங்க தான் ஒரு நேர்காணல் மூலிமா பேட்டிலாம் கொடுத்தாங்க. ஒரு திருநங்கை சஞ்சனா அப்படின்றவங்க வந்து என்னுடைய கணவர் தான் அவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க தரப்பில் அவங்க சொன்னாங்க. அவங்களும் இவரும் ஒன்றா தான் சிறையிலேருந்து வந்திருக்காங்க. வந்த உடனே இவரும் கிட்டத்தட்ட கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுட்டு தான் இருந்திருக்காரு. குண்டர் சட்டத்தில் உள்ளே போயிட்டு கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டு தான் வந்திருக்காரு. அவங்களும் அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு எக்மோர் கேஸுன்றதுனால அவங்களும் அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க 1 மணிக்கு. வந்த உடனே இவர் தாய் தந்தை வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இவங்க ஒரு வீடு எடுத்து இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க. அது வந்து அவங்க வந்து நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறோன்னு அவங்க சொன்னாலும் அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க நண்பராக தான் வாழ்கிறாங்க. யார் இந்த இறந்து போன ராபர்ட்டோட குடும்பத்தினர் சொல்கிறது. அவங்க அவருக்கு ஒரு மனைவி அங்கே இருக்காங்க, திவ்யான்றவங்க. அவங்க வந்து இவரே 12வது வரைக்கும் படிச்சிருக்காரு. இவர் கூட படித்த பொண்ணையே காதல் திருமணம் செய்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, ஊரில் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. குழந்தை 8 வயசுல குழந்தை இருக்குது. இதுக்கு நடுவில் அவர் சொல்லியிருக்காரு, என்னோட ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஹேங் ஆகிட்டே இருக்குது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பட்டன் ஃபோன் இருக்கும், அதை வாங்கிட்டு வரணும். மோஸ்ட்லி நீங்கள் பெரும்பாலும் பெரிய அதாவது குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்க பெரும்பாலும் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் இப்போது நீங்கள் சிடிஆர்ன்றதே பழசாயிடுச்சுங்க. சிடிஆர் போடுறதுன்றதே பழசாயிடுச்சு. சிடிஆர்னா கால் டீட்டெயில் தான். இப்போ வாட்ஸ்அப்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கால் டீட்டெயில் போடுவீங்க? வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் கால் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஆமாம் ஃபேஸ் டைம் வந்துருச்சு. அதில் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஐபிஆர்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்தோடனே இவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபோனாக என்ன 2G மொபைலாக தான் இருக்கும், பெஸ்ட்டு மொபைலாகவே இருக்கும். சரி ஆண்ட்ராய்டாக இருக்குது, எடுத்துகிட்டு வா, ஹேங் ஆகுதுன்னொன்னா அவங்க போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காதாகும். அந்த நேரத்தில் அவங்க அப்பாவை கூப்பிட்டப்பா சுடுதண்ணி போடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமில் அவங்க அப்பா சுடுதண்ணி போட்டதான் இது அவங்க சொன்ன தகவல். இந்த டைமில் ஒரு அந்த இன்னொரு ஃபோனை வச்சு அங்கே பேசிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. யாருக்கிட்ட பேசினாருன்றது தெரியாது. இந்த நேரத்தில் 3 வண்டியில் 6 பேர் வந்திருக்காங்க. 6 பேருமே மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. 6 பேருமே வந்து இவரை கொடூரமாக வெட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே எங்க இந்த சம்பவம்? அதாவது இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டி இவருக்கு சொல்கிற இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய செவர் இருக்குது. அது ஒரு பெரிய ரோடு கிடையாது, ஒரு சின்ன சந்து தான் அந்த இடத்துல நீங்கள் அவங்க கரெக்டாக பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க. பிளான் போட்டு வந்திருக்காங்க. இந்த 6 பேரும் வந்து மாஸ்க் போட்டுன்னு
இங்கே எவ்வளோ பெரிய ஹீரோவும் 6 பேரெல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுங்க. நம்ம எவ்வளோ படம்லாம் பார்த்துருக்கோம். படத்தில் தான் அது நம்ம பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறது, பறந்து அடிக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரியாக கூட 6 பேரால் அடிக்க முடியாது. 6 பேரும் ஆயுதம் வச்சிருக்காங்க. இவங்ககிட்ட ஆயுதம் இல்லை, எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அந்த 6 பேருமே இவனை கொடூரமாக வெட்டியிருக்காங்க. வெட்டும் போது திரும்ப வெட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, ஒரே இடத்துல வெட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவங்க சொன்னது பார்த்தா, அந்த வெட்டின உடனே தலையில வெட்டி அந்த மூளை வந்து செதறி இருந்ததாக அங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி மூலம் செதறி இருந்தது. என்கிட்ட வெட்டுப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க தரப்புல என்ன குற்றச்சாட்டுறாங்க, அவ்வளோ பேர் இருந்தாங்க, யாருமே தடுக்கல அப்படின்றாங்க. யார் தடுக்கணும்னு நினைச்சா கூட யாரும் வெட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. எதிரியை கூட அவன் வெட்டிட்டு வெட்டுறதை பார்த்து ரசிக்க மாட்டாங்க ஒரு சிலர். யாருமே அச்சம் தான், நம்ம போனா நம்மளை வெட்டிடுவாங்களேன்ற ஒரு அச்சம் தான், ஐயோன்னு கத்திருப்பாங்களே தவிர. ரெண்டாவது, உடனடியா அவங்க கூப்பிட்டோன்னே இவங்க என்ன சொல்றாங்க, 1.5 மணி நேரமா அந்த பாடி கிடந்துச்சு, 1.5 மணி நேரத்தில் அவரை கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா அவர் காப்பாற்றிருக்கலாம், அவர் 1.5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது லேட் ஆயிடுச்சு, போலீஸ் தான் தப்பு பண்ணுச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க. போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கு உடனே வந்துடுது. இப்போ 7 மணி 7:15 இந்த சம்பவம் 7:30 நடக்குது, இரவு 7:30 அப்படின்னும் போது இந்த 7:30 மணிக்கெலாம் எந்த காவல் நிலையத்திலையும் உள்ளுக்குள்ளே யாரும் உட்கார மாட்டாங்க. அதான் ரூல்ஸ். 7 மணிலேருந்து 8 மணி எல்லாமே வெளியே ரவுண்ட்ஸ் போவாங்க. ஒரு காவல் நிலையத்தில் A செக்டார், B செக்டார், C செக்டார்னு இருக்கும். அங்கே ஒரு பேட்ரோல், அங்கே ஒரு SSI, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு டிரைவர், இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல இருப்பார், SI ஒரு இடத்துல ரவுண்ட்ஸ் போவாங்க, பைக்கில் போவாங்க, இப்படிலாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. உடனே வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே அவங்க தாயாரும் பார்த்துருந்துருக்காங்க. அதை அவங்க சித்தி, ஆமா அவங்க அத்தையும் பார்த்துருக்காங்க. குடும்பத்தினர் கண்ணு முன்னாடி கொலை நடந்துருக்கு. அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அப்பா என்னால என்னங்க பண்ண முடியும், என் பையனை வெட்டினே இருக்காங்க, என்னால என்ன பண்ண முடியும், நானும் வயசானவன் அப்படின்றாரு. அவங்க அத்தை சொல்றாங்க, எங்க பிள்ளைய எங்க கண்ணுக்கு முன்னாடியே வெட்டிட்டாங்க. அது இறந்து போன ஆதங்கத்தில் அவங்க சொன்னாலும் அங்க போலீஸ் வந்தோன்னு உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள கொண்டு போய் நான் காப்பாற்றிருப்பான். அப்பையும் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனோடனே அவர் இறந்துட்டார். ஏன்டா கொடூரமான இடத்துல வெட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ உயிரை காப்பாற்ற முடியாது, இறந்துட்டாங்க. இறந்த உடனடியாக அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் அங்கே வந்துட்டாங்க. அனைத்து சம்பவம் நடந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. வந்த உடனே உடனடியாக 4 தனிப்படை அமைக்கிறாங்க. இந்த நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வெட்டிட்டு போயிட்டு இங்க கொலை பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் வெட்டிட்டாங்க அப்படின்றாங்க. அது இல்லை. ஆனா உண்மையா என்ன நடந்திருக்கு நம்ம ஆய்வுல செய்தது என்னன்னா, இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த 6 பேரும் வந்து ஆக்சுவலா வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலா எந்த இடம்னா, பச்சைக்கல் வீராசாமி ஹவுசிங் போர்டு பகுதின்னு ஒன்று இருக்கு அங்க ஐனாவரத்துல. அங்க வந்து அந்த இடத்துல தான் இந்த A1 அக்யூஸ்டோட வீடும் இருக்கு. அந்த இடத்துக்கு ஹரிஷ்னு ஒரு பையனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவன் வந்து ஒரு சிறுவன் தான் அப்படின்ற அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டா, இந்த சம்பவம் செய்த அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பையன் இல்லைன்னா அவரோட தாயார் ரேவதின்னு இருக்காங்க. அவங்கள அருவாவை திருப்பி வச்சு அவங்க தலையில வெட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த அம்மா வெட்டியிருக்காங்க, எதுக்கு அதை வெட்டியிருக்காங்கன்றத உங்களுக்கு அடுத்து இப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா அந்த ரேவதின்றவங்கள தலையில வெட்டியிருக்காங்க. வெட்டினோன்னா அவங்களுக்கு உடனே அசால்ட் ஆயிடுச்சு. அசால்ட் ஆனோன்னா ஒரு அதாவது பிளட்டு உடனே ஸ்டிச்சிங் ஒரு 10-15 தையல் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு ஏரியா, ஒரு காவல் நிலையம். அங்கே ஒரு கொலை முயற்சி. அங்கே போய் பையனை தேடி போயிருக்காங்க. பையன் இல்லைன்னா அப்போ ஏன்டா அப்போ ஒரு பையன் இல்லைன்னா சும்மா இல்லை, ஒரு இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் ஏன்பா வந்த, யார் வந்த, என் பையன் என்ன எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு ஒரு எதிர்வினை ஆட்டுருவாங்க. இது உடனே அவங்க தாயாரை வந்து அருவாவை வச்சு தலையில் வெட்டினதான் அவங்க தையல் போட்டுருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்து தான் இங்கே ஒரு கொலையை செய்துட்டு இவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கொலை பண்ணதை அவன் துடிக்க பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா, அவன் துடிக்க பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்து போடலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். சும்மா வாய்க்கு வந்ததை காவல்துறை ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பா நம்ம காவல்துறைக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு பப்ளிசிட்டி இல்லாமல் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே ஒரு ரூமுக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ட்ரிங்க் அடிட்டு, எல்லாருமே கஞ்சா அடிட்டு. அப்போ இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ரூம்ல உட்காந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இவங்க கானா பாட்டு பாடுறாங்க. அப்போ இந்த சம்பவம் பண்ண 6 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் இவங்க கூட போயிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க சம்பவம் பண்ணிட்டு வந்தாங்களா வரலையானே தெரியாது. அப்போ இவங்க கானா பாட்டு பாடுறாங்க.
இந்த கானா பாட்டு போடுறதையும் ஒரு ஆள் இப்போ வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுக்கும்போது இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், ஆப்போசிட்ல ஒரு ஆள் உட்காந்துருக்கு. 4 4 8 இங்க ஒரு 9 பேர் வீடியோ எடுக்கிற அப்போ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார். அப்ப 10 பேர். ஆனா சம்பவம் பண்ணது 6 பேர். ஆனா இந்த 6 பேரையும் தனியா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் ஷர்ட்டை கைட்டி விட்டுட்டு அப்படி போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோவை இதெல்லாம் வந்து இவங்க இன்ஸ்டால போடுறாங்க. அப்போ காவல்துறை வந்து இங்க இருக்க சிசிடிவி காவல்சியை முழுமையா ஆய்வு செய்ததுக்கு பிறகுதான் இன்னார் தான் கொலை பண்ணாங்கன்னு அங்க இருக்கவங்களை வந்து ஐ விட்னஸ் கேட்குறாங்க. யார் கொலை பண்ணது? இல்ல இந்த பையன் தான். அதுல 6 பேர்ல எனக்கு தெரியாது. ஆனா 2 பையன் வந்து இவங்களோட பழக்கமானவன். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த ராபர்ட்டை கொலை பண்ண நபர்கள் எல்லாமே இவங்கள நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க, அவங்க வீட்டுல இவங்க போய் எதுக்காக சார் கொலை பண்ணிருக்காங்க? அதான் என்னன்னா, இவங்களுக்குள்ள வந்து கஞ்சா வியாபாரம், அதுதான் மெயின். 2வது, கொஞ்ச நாளா இதுக்கு முன்னாடி 2019ஆம் ஆண்டு கோகுல்னு ஒருத்தரோட கொலை நடந்திருக்கு. இந்த கோகுல் யாருன்னு கேட்டா, நம்ம சின்ன ராபர்ட்டோட கூட இருக்கிற நபரை வந்து ஒரு நபர் கொலை பண்ணியிருக்காரு. இன்ஸ்டால வந்து வெளியிடுறாங்க. இன்னார் தான் சிசிடிவி காட்சியில இருக்கிறாங்க அப்படின்றத ஆய்வு செய்ததுக்கு பிறகு காவல்துறை வந்து 4 தனிப்படை அமைச்சு தேடிட்டு வந்தோடனே சில இடங்கள்ல காவல்துறை கைது செய்யப்பட்டதுன்னு சொன்னாலும் அவர்கள் சரணடைந்தார்கள். அப்படின்னா சரணடைந்தாருங்க சும்மா சேர்க்க மாட்டாங்க. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, நாங்க ரவுடி ஆகணும், நாங்க தான் ரவுடி ஆகணும்ன்றவங்க, ஏண்டா ரவுடி ஆகணும்னு நீங்க வெட்டுனீங்க, அப்புறம் என்ன பயத்துக்குன்னு? அப்ப ஹீரோ யாரு? நீங்க கிடையாது, போலீஸ் தான் ஹீரோ. அப்ப போலீஸுக்கு பயந்தான் வந்து நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க. இவங்க என்ன பண்றாங்க, உதவி ஆணையர் தலைமையில பேசி, அண்ணா நகர் உதவி ஆணையர் தலைமையில உடனே வந்து இவங்க எல்லாருமே சரண்டர் ஆகுறாங்க. வேற வழி கிடையாது. போலீஸ் புடிச்சிச்சுன்னா அப்புறம் வலிக்கு விட முடியாது, அப்புறம் காலு கையில தான் ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. தப்பி ஓடும்போது ஆமா நடக்கும். ஏன்னு கேட்டா, இவங்க வந்து போலீஸ் தான் இந்த இடத்துல ஹீரோ. அதாவது காவலர் ஹீரோவா, காவல்துறை தான் ஹீரோ. ஒரு சராசரி நபர், அந்த காவலர் வெறும் ஹீரோ கிடையாது, அந்த காவல்துறையில இருக்கனால தான் அவர் ஹீரோ வர்றாரு. அதனால காவல்துறை தான் என்னைக்குமே ஹீரோ. இப்ப அதுக்கு பயந்துட்டு இவங்க எல்லாரும் வந்து சரண்டர் ஆகுறாங்க. சரண்டர் ஆனோன்னு அதுல 2 பேர் வந்து யாரு, இந்த சரண்டர் ஆனோன்னு தான் யாருன்னு பாக்குறாங்க. சரண்டர் ஆனோன்னு யாருன்னு கேட்டா, இவனை வந்து மூட்டைன்னு கூப்பிடுவாங்க போலுக்கு. இவன் பேர் தான் A1 அக்யூஸ்ட் லோகு என்ற யோகராஜ். இவன் வயசு மட்டும் தான் 36. இவனும் வந்து அந்த அயனாவரத்துல இருக்க பச்சைக்கல் வீராசாமி ஹவுசிங் போர்டில் இருக்க ஒரு பகுதி தான் பையன் தான். இவன் வீட்டு பக்கத்துல இருக்க இவர் ஒரு ஆளு. 2வது யாருன்னு கேட்டா சங்கர் என்ற சங்கர் பாய். இவங்க 2 பேருமே HS. இந்த லோகுக்கு வந்து எப்படின்னு கேட்டா, 2011 அவர் B கேட்டகரி ரவுடி. 2011ஆம் ஆண்டே அவரு, 2011 இப்ப 36 வயசு. 2011 14 வருஷத்துக்கு முன்னாடி, 14 வருஷத்துக்கு முன்னாடியே HS சேர்த்துட்டாங்க அவரு. அதுக்கப்புறம் A2 அப்படின்னு பார்த்தா சங்கர் என்ற சங்கர் பாய். இவன் வந்து கொஞ்சம் இறக்கமே பார்க்க மாட்டான். இவன் கொஞ்சம் கொடூரமான நபரான். இவனுக்கு 29 வயசு. இவன் பகுதி எங்கன்னு கேட்டா முகப்பேர் கிழக்குல இருக்கான். இவன் வந்து 2016 HS இவனை போடுறாங்க. அப்ப இவங்க 2 பேருமே HS. 3வது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சம்பவத்திலேயே லோகு என்ற யோகராஜ், அதான் மூட்டைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு பேரை பாருங்க, சங்கர் என்ற சங்கர் பாய் 2. 3வது நபர் வந்து சிலம்பரசன், 4வது நபர் தீபக், 5வது நபர் வெங்கடேசன், 6வது நபர் மோகன். இந்த 6 பேரையுமே காவல்துறை கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. இந்த 6 பேர்ல இந்த 2 சங்கர் என்ற சங்கர் பாய் 29 வயசும், லோகு என்ற யோகராஜ், இவங்க 2 பேருமே வழிக்கு விழுந்து, அதான் ஹிஸ்டரி ஷீட்டர், அவங்க வழிக்கு விழுந்துட்டாங்க. ஒருத்தர் காலோ ஒருத்தருக்கு கையுன்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, 2019ஆம் ஆண்டு அந்த ராபர்ட்டோட கூட இருக்க கோகுல்ன்றவரை இவன் வெட்டி கொண்டுட்டான். யாரு? லோகு என்ற யோகராஜ் வெட்டி கொண்டுட்டாரு. அன்னையில இருந்து அந்த இவர் கோகுலோட பையன்கிட்ட போயிட்டு, உங்க அப்பா வந்து கொண்டுட்டாங்கடா, அவங்கள நம்ம ரூட் எடுத்து கொலை பண்ணலான்டான்ட்டு ராபர்ட் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனாலதான் வந்து அவன் வந்து முந்திக்க கூடாது, நான் அவங்க கூட பழகிட்டு தான் இருந்தோம், அவனை போட்டுறணும்னு ஒரு பிளான் பண்ணோம். சரி, எதுக்கு நீங்க இன்னொரு லிமிட்ல ரேவதின்னு ஒருத்தங்களை வெட்டினீங்க தலையில, இப்போ இதுக்கு அங்க பண்ணிட்டீங்க வந்துருங்க, எதுக்கு அப்படின்னு விசாரணையில கேட்கும்போது தான் அவங்க பையன் ஹரிஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து
என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கான், நான் எப்போ வரேன் போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருக்கான். அவன் வந்து ராபர்ட்டுக்கு தெரிஞ்சவனாக இருக்கான். ரெண்டாவது, நான் ஊருக்கு போயிருக்கும்போது என் வீட்டுக்கிட்டலாம் கொளுத்தி விட்டுட்டான். என்னோட ஆட்டோ ஒன்று இருந்துச்சு, என் ஆட்டோவை கொளுத்தி விட்டுட்டான். அதனால் நானும் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்தேன். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ராபர்ட் செத்துப்போன ராபர்ட்டும் சிறையிலேருந்து குண்டரில் வந்திருக்காரு. அவர் கூட இருக்க அந்த திருநங்கை சஞ்சனாவும் குண்டர் சட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால், அவர் கண்டிஷன் பெயிலில் புக்கு வாங்கி வச்சு எல்லா கேஸுக்கும் ஆஜராகிறாரு. ஃபர்ஸ்ட்லாம் எந்த கேஸுக்குமே ஆஜராக மாட்டார், இப்போ எல்லா கேஸுக்குமே அவர் ஆஜராகிறாரு அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்டால், சிறைக்கு திரும்ப வாரண்ட் போகக்கூடாது, திருந்தி வாழணும், எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் திருந்தி வாழணும் அப்படின்னுவாங்க. அப்புறம் அவங்க சகோதரர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து அவன் மேலே புட்டப் தான் போட்டாங்க கஞ்சா கேஸுன்னு. இதில் நல்ல காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, கஞ்சா வியாபாரத்தில் என்னோட லிமிட்டில் வந்து நீ கஞ்சா விற்கக்கூடாது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு முன்விரோதம் ஒன்று. ராபர்ட்டு கை குறைந்து கொண்டே வருது. லோக் என்ற யோகராஜ் கை வந்து உயர்ந்து கொண்டே வருது. இப்போது இவன் அந்த ஏரியாவில் அண்ணா நகரில் ரவுடியில் அந்த பகுதியில் நாங்கள் ரவுடியாக தான் ஆகணும். அப்போ ரவுடினா ஆகணும்னா நம்ம கேங்காக போயிட்டு இந்த மாதிரி ஒரு மட்டப்பெரிய ரவுடி ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கஞ்சா போதையில் எடுத்த ஒரு தப்பு கணக்கின் விளைவாக இந்த கொலை ஒன்று நடந்துருச்சு. இப்போது இதுக்கு இவன் சைடில் இவனுக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க. அவன் கூட பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கால் உடஞ்சி, இவங்க எல்லாருமே நண்பராக தான் இருந்திருக்காங்க. அவனும் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான். அவனும் சிறையிலேருந்து வந்த அந்த லோகோவும் சிறையிலேருந்து தான் வந்திருக்கான். அப்போ உள்ள என்ன நடந்துச்சு இவங்களுக்குள்ள? உள்ள சிறையில் ஏதாவது பகையாக இருந்துச்சா, இல்லை வெளியே வந்து வியாபாரத்தில் பகையாக இருந்துச்சா அப்படின்னா, இங்கே ஒருத்தனை போட்டால் நம்ம பெரிய ஆள். ஏன்ட்டா இதில் நல்லா விசாரணை காவல்துறை விசாரணை பெரிய முன்விரோதம் யாருக்குமே 2 பேருக்குமே இருந்ததில்லை. பெரிய முன்விரோதம் இல்லை. இதில் கஞ்சா சப்ளை நடக்குது, ஒரு சில ஆளுங்களால் கஞ்சா சப்ளை நடக்குது. அந்த கஞ்சா சப்ளைவை என் லிமிட்டில் கொண்டு வந்து நீ எப்படி பரப்புற? இப்போது இவர் கூட ஒருத்தங்க இருக்காங்க சஞ்சனான்றவங்க. அவங்க குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, பகுதியில் ஸ்ப்ளிட் ஆகுது, வேறு வேறு ரூட்டில் வேறு வேறு கை மாறி வருது, எங்கள் ஏரியாலே வந்து கஞ்சா விற்கிது, நானும் சிறையில் வந்திருக்கேன், எனக்கும் செலவு, என் ஏரியாவில் அவன் லிமிட்டில் வந்துட்டான், அப்போ எனக்கு கூட இருக்கவங்களுக்குலாம் எனக்கு ஈகோவாக இருக்குது, ராபர்ட்டு சின்ன ராபர்ட்டுன்றாங்களேன்றதுனால நாங்கள் போட்டுட்டோம், அடுத்த நாங்கள் ஒரு கேங்ஸ்டராக வரணுன்ட்டு. அது ஒரு தப்பு கணக்கு, அவங்களால கேங்ஸ்டராக வர முடியாது. ஏற்கனவே ராபர்ட்டுக்கு கால் வந்து பாத்ரூமில் வலிக்கு போட்டு கால் உடைஞ்சிருக்கு. அதோடு அவர் வந்து திரும்ப வந்து சரி ரவுடித்தனம் பண்ண முடியாது, நம்ம கஞ்சா மாதிரி வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். யாருக்கிட்டையும் நீங்கள் சென்னை சிட்டியில் யார்கிட்டையும் போய் மாமூல் கேட்கலாம் முடியாது ரவுடிங்களால். சிட்டிக்குள்ளே யார்கிட்டையும் மாமூல் கேட்டால் திரும்புகிற பக்கத்துலலாம் போலீஸ் இருக்காங்க. ஆமாம், சந்தங்களுக்கு முனையிலலாம் புறக்காவல் நிலையம் இருக்குது. அதனால் எப்படியா இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு போயிடும். அதனால் வேறு ஏதாவது இப்போ இந்த கொலைக்கு பின்னணி வந்து போதையும் கஞ்சாவும் தான். இதில் இன்ஸ்டாவை போட்டுட்டு நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், இன்ஸ்டா போட்டு அந்த கானா பாட்டு போட்டு அவன் அந்த ஃபோட்டோவில் ஸ்டேட்டஸ் வச்சு கொக்கா கேங் நாங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தன் அந்த போதையில் போட்டுட்டு இதில் வந்து 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கவங்களை பாதி பேரை வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்னன்றத காவல்துறை விசாரணை செய்து கொண்டே இருக்குது. அந்த அண்ணா நகர் சத்யா நகர் காலனி பகுதியில் முதல் தெருவில் வந்து இந்த சம்பவம் வந்து பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. மறுநாளே அந்த பாடி எடுக்க சொல்லி காவல்துறை உடனடியாக எடுக்க சொல்லி சொன்னதாகவும், அந்த இறந்து போன ராபர்ட்டோட தந்தை எட்வின் வந்து இல்லை சார், ஊர்லேருந்து உறவினர்லாம் வராங்க, அவங்க தாத்தா பாட்டிலாம் வராங்க, அவங்க மனைவி குழந்தைலாம் வராங்க, தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எடுத்ததாகவும் இருந்தாலும் அந்த பகுதியில் இந்த கொலை வந்து சாயந்தரம் 7 மணிக்கு நடந்தது. கொடூரமாக திரும்ப ஒரு வெட்டினதே திரும்ப வெட்டினும் போது இதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா போதை தான். இதுக்கு பின்னணி உண்மையாக போதை தான். ஆனால் ரவுடிகளாக இந்த யாரும் வர முடியாது. கஞ்சா போதையில் கொலை பண்ணிவிட்டு ஒன்டே ரவுடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுட்டு அந்த ரீல்ஸை ஜெயிலேருந்து அவன் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். திரும்ப ஒரு முறை பாத்ரூமில் கீழே விழுந்தனால கால் எலும்பு தான் உடையும். 2வது முறை கீழே விழுந்தாங்கன்னா அந்த கால் வந்து கீழே ஊன முடியாமல் அந்த மாதிரி சில பேருக்கு உடஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க, கீழே வச்சுக்கும் போது சப்பக்குன்னு தான் நடந்து போகிற மாதிரி அந்த கீழே அந்த மாதிரி 2வது முறை அந்த மாதிரி பாத்ரூம்லேருந்து விழுந்துட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியாது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு நபர் 36 வயசை தவிர மீதி எல்லாருமே குறைந்த வயசு நபர்கள் தான். இவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக குண்டர் சட்டம் பதிவு செய்யப்படும். குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டாலும் இதில் வந்து இந்த ராபர்ட் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து அவர் வந்து கன்விக்ட் ஆகிட்டு சிறையிலேருந்து வந்திருக்காரு. கன்விக்ட் ஆகிட்டு வேற வழக்கில் நிறைய நாளில் சிறையில் இருந்தனால
அது வந்து அந்த தண்டனை அந்த குறைப்பாகிட்டு- தண்டனை குறைப்பு அதிகப்பட்டு அவர் வந்திருக்காரு. வந்து இப்ப பாருங்க அவர் நம்பி அவர் தாய் தந்தை, வயதான தாய் தந்தை எல்லாருமே இழந்துட்டாங்க கஞ்சா போதையில. கஞ்சா வியாபாரத்தின் செய்தவங்க கஞ்சா போதையில தான் இருந்திருக்காங்க. கஞ்சாவின் பின்னணியில தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஆனா இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சுத்தி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதன் காரணமா தான் இது நடந்திருக்கு இந்த சம்பவம். ஓகே, ரொம்ப நன்றி சார். சென்னையில இந்த உலுக்கி அந்த ராபர்ட் கொலையை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. கஞ்சா விற்பனையில் அதாவது 7 லிமிட்டுக்குள்ள நீ எப்படி விற்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கஞ்சா போதை வந்து இந்த கொலையை பத்தின ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேர்ல இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். மிக்க நன்றி.